ஃபஸ்ட்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம அழகாக ஃப்ளாக் வரைஞ்சிக்கலாம். இப்போது கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி வேர்க்கடலை தோல் இருக்குங்களா, அதை நம்ம எடுத்து அழகாக இந்த பாக்ஸ்க்குள்ளே அடக்கி வைக்கலாம். 3 லேயர்ஸாக, அதாவது 3 லைனாக நம்ம அடக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, கொடிக்கான கம்பம், அதுக்கு நம்ம வேர்க்கடலை தோல் இப்போ லைனாக நம்ம வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே இதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி வைங்க. அவ்வளோ நான் இப்போ கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இப்போ நான் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெயிண்ட் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட டார்க் க்ரீன் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அந்த டார்க் க்ரீன் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், நான் எல்லோ பெயிண்ட் இருக்குங்களா, அந்த எல்லோ பெயிண்ட்டை எடுத்து அந்த டார்க் க்ரீன் மேலேயே நான் பேஸ்ட் பண்ணேன்னா நம்ம ஃப்ளாக் கலரோட அந்த லைட் க்ரீன் நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த டார்க் க்ரீன் மேலே நான் அந்த எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ பெயிண்ட் வந்து அது மேலேயே நான் ஷேட் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த லைட் க்ரீன் கிடச்சிருக்கு. இப்போ பிளாக் அண்ட் க்ரீன் கலர் ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ அடுத்தது ஒயிட் கலர் போகலாம். இப்போ சென்டரில் இந்த ஒயிட் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மேலே ஆரஞ்சு கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ளாக்கு. என்கிட்ட ஆரஞ்சு கலரில் இல்லை, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா திருப்பி அதில் வந்து நான் எல்லோ கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிடச்சிரும். ரெட் வித் எல்லோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கிடச்சிரும். இப்போ ஆரஞ்ச், ஒயிட், க்ரீன் நமக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளாக்கான கம்பத்துக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த இன்னும் சரியாக காயில், ஸோ அதனால தான் லைட்டாக வந்து ஷேக் ஆகுது. நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுங்கள். நான் இந்த 10 rupees பெயிண்ட் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். அதில் ஒன்லி ஒரு ஃபியூ கலர்ஸ் தான் இருக்குது, இன்னும் ஒரு 5-6 கலர்ஸ் தான் இருக்குது. நான் அதில் இருக்க கலர்ஸ் வச்சு தான் நான் இந்த ஃப்ளாக் ரெடி பண்ணேன். இப்போ நடுவில் வந்து சக்கரம் ப்ளூ கலரில் நம்ம சக்கரம் வரைஞ்சிக்கலாம். சக்கரத்தில் மொத்தம் எத்தனை ஸ்ட்ரோக் இருக்கும்? 27. ஓகேவா கிட்ஸ்? இப்போது கம்பத்து மேலே நம்ம எல்லோ கலரில் டாட்டாக வச்சு நம்ம டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒன்லி ஃபார் ப்ரைமரி கிட்ஸ். ஓகேவா? சின்ன குழந்தைங்க வந்து கூட பார்த்து ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் இது உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ மேலே வந்து நம்ம சின்னதாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லோ வித் டார்க் க்ரீன் மிக்ஸ்டு பண்ணி போட்டேன்.
அப்புறம் கீழே வந்து நம்ம அந்த கம்பத்தில் நம்ம வந்து கீழே அந்த கயிறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கொடியேற்றத்துக்கு அந்த கயிறு நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்புறம் அடுத்து கீழே வந்து ஸ்டெப்ஸ் வரைஞ்சிக்கலாம். நம்ம 3 ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்டெப், அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்டெப்பு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் 3rd ஸ்டெப் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்டெப் வரைஞ்சிக்கலாம். ஓகே கிட்ஸ், ஃப்ளாக் ரெடி. உங்களுக்கு நான் செஞ்ச இந்த ஃப்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.